எப்படி எவ்ரிவன் ஆனா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ற டான்செட் எம்பிஏ 2026 அப்ளிகேஷன் ப்ராசஸ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இதுல அட்மிஷன் ப்ரொசீஜர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்ல நடக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் அட்மிஷனுக்காக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம் ஆன்லைன்ல. அதுக்கப்புறமா நமக்கு ஆன்லைன்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகும், ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும், அப்புறம் நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். ஸோ உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது. ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் கூடயே நீங்களும் அழகாக வந்துட்டு அப்ளிகேஷன் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நான் எல்லாமே கிளியராக என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வரப்போ மட்டும் நம்ம ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு வில் ஹேவ் சம் டைம். ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ எம்பியில் கேட்குறாங்க, சில இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் டான்செட் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட ஸ்கோர் கார்டுமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் டேட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்கோர் கார்டில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் இட் ரெடி. ஓகே, ஸோ இங்கே எம்பிஏ ஒரு எம்சிஏ கவுன்சிலிங் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இங்கே மெயினாக எம்பிஏ ஃபோக்கஸ்டாக தான் இது பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் த டான்செட் எம்பிஏ 2026 எப்படி அப்ளை பண்ணுன்றது தான். ஸோ இங்கே நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இங்கேயே உங்களுக்கு கிளியரா அட்மிஷன் ஃபேஸஸ் பத்தி, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன, இந்த மாதிரி எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் எம்பிஏ டென்டேட்டிவ் ஸ்கெடியூல். இதெல்லாம் மேபி நான் இன்னொரு வீடியோல ஒரு ஓவர்வியூ மாதிரி போடுறேன் அட்மிஷன் ப்ரொசீஜர். பட் இப்போ நம்ம ஃபுல்லா அப்ளிகேஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க என்ன மாதிரிலாம் ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு பேசிக் டீட்டெயிலாம் கொடுப்போம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம லாகின் பண்ணுவோம் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு. அதுக்கப்புறமா உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கூல் காலேஜ் இன்ஃபர்மேஷன், தென் யூஜி டிகிரியோட இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் ப்ரிவியூ பண்ணுவோம். நம்ம கொடுத்துருக்கதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு ஃபைனலாக வந்துட்டு பே பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது முடிச்சுட்டு உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் தனியாக ஒரு விண்டோவும் ஓப்பன் ஆகும். ஆல் கிளியர்? ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட நேம், நீங்கள் டான்செட் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி எக்ஸாம் நேம் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் தென் இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடியை கீழேயும் வந்துட்டு கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டான்செட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். தென் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. எம்பிஏ எம்சிஏ ஆர் போத். இங்கே நான் எம்பிஏக்கு தான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ ஐ ஹேவ் கிளிக் எம்பிஏ. உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ப்ரொசீட். ஓகே, பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். இது கொடுத்ததுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் வரும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எஸ்எல் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஓடிபி. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு மொபைல் ஒரு இமெயிலில் ஓடிபி வந்துருக்கும். அதை ஃபில் பண்ணி சப்மிட்னு கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப், அதாவது ஹோம் பேஜில் வரும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டான்செட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், டான்செட் மார்க்ஸ் அண்ட் இமெயில் அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இன் ப்ராக்ரஸ். ஓகே, இதெல்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகிருக்கும் ஆல்ரெடி. அதை தான் நான் உங்களுக்கு ஹைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அப்போ நம்ம பார்த்தோம்ல என்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு வரும். ஸோ இது ரெண்டுமே ஆல்ரெடி ப்ரீஃபில். நெக்ஸ்ட் உங்களோட பேரண்ட் நேம் கொடுக்கணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி அண்ட் தென் இஸ் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி, எஸ் ஆர் நோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்களோட ரிலீஜன், நேம் ஆஃப் த கம்யூனிட்டி. நீங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழே நேம் ஆஃப் த கேஸ்ட்டுக்கும் வந்து இதெல்லாம் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்காது, ட்ராப் டவுனில் இருக்கும். அது எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஆர் யூ அப்ளைங் அண்டர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா, எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் குவாலிஃபைங் டிகிரி, என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ஒரு இப்போ தான் லைக் ஃபைனல் இயரில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னாலும் இட் வில் பி ஃபைன். யூ கேன் என்டர் த டிகிரி நேம் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடியும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் மிஸ்டேக். ஓகே, இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடின்னு இங்கே இருக்குல்ல, அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10th 12th அப்புறமா நீங்கள் 3 years டிகிரி படிச்சிங்களா, ஒரு 10th 12th அப்புறமா 4 years ஒரு எனி கேப் டிப்ளமோ, இதுவுமே நீங்கள் மேனுவலாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு ட்ராப் டவுனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பேட்டர்னில் படிச்சிங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சைடு நம்ம அங்கே அட்ரஸ் பார்த்தோம்னா அதோட கண்டினியூஷனோட உங்களோட பின்கோடு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் ஆட்டோ பாப்புலேட்டட் இருக்கும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் மதர் டங். அண்ட் இங்கே வந்துட்டு appearance in the final year exam பாஸ் ஆனீங்கன்னா பாஸ், ஒரு ஜஸ்ட் அப்பியர்ட் அது கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அப்பியரன்ஸ் ஃபைனல் எக்ஸாம் மந்த், எந்த இயர் உங்களோட ஃபைனல் செம் நடக்குதுல்ல அந்த மந்த் அண்ட் இயரை நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் டான்செட் மார்க்குமே வந்துட்டு ஆல்ரெடி ஆட்டோ பாப்புலேட்டாக இருக்கும்.
அண்ட் மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்களா, பார்ட் டைமில் படிச்சிங்களான்றதை நீங்கள் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டீட்டெயில். நீங்கள் 11th எந்த இயர் ஆஃப் பாசிங், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், சேம் ஃபார் 12th, இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கனாலும் அதுவுமே கொடுக்கணும். அண்ட் தென் உங்களோட டிகிரி, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அண்ட் நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் காலேஜ், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட். ஓகே, இதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்கள் காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன், உங்களோட காலேஜ் நேம், அந்த காலேஜோட அட்ரஸ் அண்ட் நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி. ஓகே, காலேஜ் நேம் வேறு, அது எந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்குன்றப்போ அது ஃபில் பண்ணுங்க. அண்ட் தென் என்ன டிசிப்ளின், தட் இஸ் இப்போ நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி அந்த மாதிரி என்டர் பண்ணணும். அண்ட் ஹேவ் யூ ஸ்டடீஸ் லாஸ்ட் 5 years இன் தமிழ்நாடு, உங்களோட லாஸ்ட் 5 years நீங்கள் தமிழ்நாடு தான் படிச்சீங்கன்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ, பேஸ்ட் ஆன் யூர் டீட்டெயில் யூ கேன் ஃபில். அண்ட் உங்களோட ப்ரீ ஃபைனல் செமஸ்டர், ஓகே, have you passed all the subject up to pre-final semester ஒரு இயர். இப்போ நீங்கள் வந்துட்டு 3 years டிகிரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5th செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் தான் கேட்குறாங்க. ஸோ எஸ் ஆர் நோ, யூ கேன் ஃபில் தட். டோன்ட் கிவ் எனி ஃபேக் டீட்டெயில்ஸ் தான், பிகாஸ் நம்ம ஒன்றுக்கும் உங்கள் மார்க்ஸ் கேட்குறாங்க. அண்ட் தென் மார்க் ஷீட்டுமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ் ஆஃப் மார்க் ஆப்டைன்டு யூஜி டிகிரி எக்ஸாமினேஷன். ஓகேவா, இது வந்து நம்ம என்ன பண்ணோம், செமஸ்டர் 1ல் எந்த மாதம் மந்த்து, அதோட மேக்ஸிமம் சிஜிபிஏ எவ்வளோ, நீங்கள் ஆப்டைன்டு மார்க். இப்போ இதில் எனக்கு தெரியலன்னு நிறைய சிஜிபிஏ இருக்குது, எது அப்லோட் பண்ணணும்னு தெரியலன்னா ஆப்வியஸ்லி பார்ட் 3 இஸ் த மேஜர் சப்ஜெக்டில் மேக்ஸிமம் ஆஃப் இது உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க. எந்த கோர் சப்ஜெக்ட்டுக்குலாம் வந்துட்டு எந்த பார்ட், அதோட சிஜிபிஏ நீங்கள் மென்ஷன் பண்ணால் அதுக்கு அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி ஒரு செமஸ்டருக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒரு செமஸ்டர் மார்க் ஷீட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே கீழே போட்டிருப்பாங்க அந்த எண்டு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். இந்த 3க்குமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த 6 செமஸ்டருக்கோ இல்லை 5 வரைக்கும் தான் இப்போ இருக்குது, 6க்கு வரலன்னா அதுக்கு நீங்கள் பாப்புலேட் பண்ணுறீங்கல்ல, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே மார்க் வந்துடும். ஓகே, ஸோ அது சப்போஸ் ராங்காக கேல்குலேட் ஆகிருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவலாகவும் கரெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப் டு ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் ஆர் இயர் இந்த குவாலிஃபைங் டிகிரி ஃபார் மெரிட் பர்பஸ். ஓகே, ஸோ அதுவுமே நீங்கள் வந்துட்டு மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே உங்கள் காலேஜ் அண்ட் மார்க் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இங்கே வந்துட்டு ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் ஃபில் இட். நெக்ஸ்ட்டு நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ், இவ்வளோ தான் உங்களோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட்டுக்கு போக போகிறோம். பேமெண்ட்டில் உங்களோட கேட்டகரி பேஸ்டு வில் ஹேவ் த ஃபீஸை. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் காட்டும் எவ்வளோ ஃபீ பே பண்ணணும். உங்களோட பேமெண்ட் கேட்வே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா யூ ஷுட் கிளிக் ஆன் பே. ஸோ என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் யூ ஆர் சூஸிங், பே பண்ணி முடிச்சோன்னே யூ வில் கெட் அண்ட் பாப்அப் லைக் திஸ். ஓகே, ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வருது. click here to upload your certificates. Okay, so அங்கே என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி we have some set of instructions. Okay, அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் வந்துட்டு அந்த மேண்டட்டரி ஃபில் போட்டிருக்கோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சிலதுக்கு மேண்டட்டரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து மேண்டட்டரியாக இல்லை. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் மேண்டட்டரியாக இருக்கோ அது மெயினாக நம்ம அப்லோட் பண்ணியே ஆகணும். வி கான்ட் ஸ்கிப் இட். அண்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக உங்களோட ஃபோல்டரை சூஸ் பண்ணியும் அப்லோட் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் ஒரு இமேஜ் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் எவ்வளோ சைஸில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் இமேஜ் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதோட சைஸ் ஷுட் பி வித்தின் 20 KB to 50 KB தான். நீங்கள் 20 KB பதில் 15 or 10 KBயில் இருந்தாலும் இட் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது புது ஃபைல் தப்பான ஃபைல் அப்லோட் பண்ணிட்டேன்னு நினச்சாலும் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃப்ரீஸ் அப்லோடுன்னு ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வியூ ஆப்ஷன் இருக்கும். அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் த செமஸ்டர் மார்க் ஷுட் பி அப்லோடட். ஓகேவா, உங்களுக்கு செமஸ்டர் 1க்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரின்சிபல் ஒரு ஹெச்ஓடியோட அட்டஸ்டேஷன் இருக்கணும். அண்ட் உங்களோட கிரேட் வேல்யூ இருக்கணும். அண்ட் தென் 2 சைடுமே மென்ஷன் பண்ணணும், கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு சிங்கிள் பிடிஎஃப் செமஸ்டர் 1னா அதோட ஃப்ரண்ட் பேக் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அப்லோட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு போகும். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அப்லோட் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டெலிட் ஆர் ரீ அப்லோட் கிடையாது. See, certificates that are marked as option, you can ignore them. உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
உங்களோட 10th 12th அந்த மாதிரி மார்க் ஷீட்லாம் வந்துட்டு கேட்பாங்க. அண்ட் தென் உங்களோட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷனல். டான்செட் 2026ஓட மார்க் ஷீட் கேட்குறாங்க. டான்செட் 2026க்கான ஹால் டிக்கெட் அண்ட் உங்களோட பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஆஃப் ஃபோட்டோ அண்ட் தென் சிக்னேச்சர். செமஸ்டர் 1, 2, 3, 4, 5 இது 5 செமஸ்டருக்குமே மேண்டடரி, 6 வந்து மேண்டடரி இல்லை. அண்ட் வேறு ஏதாவது அடிஷ்னல் சர்டிஃபிகேட் மேபி யூ ஹேவ் எனி கோட்டா ரிலேட்டட் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் அப்லோட் இட். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டே வி ஹேவ் 6 கிட்ட நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு வந்து டான்செட் MBAக்கான அட்மிஷன் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ ஜாயின் இந்த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல். See you on the next video. Bye bye.